லெஹர் புயலை சமாளிக்க தேவையான அனைத்து உதவிகளும் ஆந்திர ஒடிசா மாநிலங்களுக்கு அளிக்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள லெஹர் புயல் மேலும் வலுவடைந்து ஆந்திர பிரதேசத்தில் காக்கிநாடா அருகே உள்ள மசூலிப்பட்டினத்தில் வியாழனன்று பகல் 12 மணியளவில் கரையை கடக்கும் என்று ஐதராபாத் வானிலை ஆய்வு நிலையம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக ஆந்திரா மற்றும் ஒடிசா மாநிலங்களின் கடலோர மாவட்டங்களில் மழையுடன் காற்றும் வீசி வருகிறது. வியாழனன்று புயல் கரையை கடக்கும் போது 170 முதல் 200 கிலோமீட்டர் வேகத்துக்கு சூறைக்காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருப்பதால் புயல் பாதிப்புகளை குறைக்கும் விதமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஆந்திரா மற்றும் ஒடிசா மாநில அரசுகள் எடுத்து வருகின்றன. और जब ये क्रॉस करने के बाद 28 नून अभी जो एक्सपेक्टेशन है उस टाइम में क्रॉस करेगा. क्रॉस करने के बाद लगभग 12-15 घंटे बहुत क्रूशियल होंगे. जो मैक्सिमम डैमेज जो कोस्टल एरिया में नाइबरिंग काकीनाडा ये सब होगा उसी 15 आवर्स का बीच में होगा. लोग सब केयरफुल रहना चाहिए. मोस्टली दे शुड स्टे इंडोर्स ड्यूरिंग दैट टाइम एट द टाइम ऑफ क्रॉसिंग. இந்நிலையில் மத்திய உள்துறை செயலாளர் அனில் கோஸ்வாமி டெல்லியில் லெஹர் புயல் நிலவரம் பற்றி தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம், இந்திய வானிலை ஆய்வு மையம் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அதைத் தொடர்ந்து ஆந்திர மற்றும் ஒடிசா மாநில தலைமைச் செயலர்களுடன் தொலைபேசியில் பேசிய அனில் கோஸ்வாமி புயல் கரையை கடப்பதற்கு முன்பும் கரையை கடந்த பிறகும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு அளிக்கும் என்றார். புயலை முன்னிட்டு தேசிய பேரிடர் மேலாண்மை படை வீரர்கள் மசூலிப்பட்டினம் விரைந்துள்ளனர். ராணுவத்தினரும் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர். கடந்த 1.5 மாதங்களில் ஃபைலின், ஹெலன், லெஹர் என அடுத்தடுத்து 3 புயல்களை ஆந்திர, ஒடிசா மாநிலங்கள் சந்தித்துள்ளன.